இங்கே கொலோசியரில் பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தில் இதே காரியங்கள் சொல்லப்படுகிறது. 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்கள். மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 5 எப்படி சொல்லியிருந்து? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள்னு. இங்கே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு வருது. அப்போ இங்கே ஒரு 2 காரியம் கவனிங்க. ஒன்று கீழ்ப்படியுங்கள்ன்ற வார்த்தை எபேசியரில் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் பயன்படுத்தலை. ஏன்னா 21 ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள் சொல்லியிருக்கிறதுனால அடுத்த வசனத்தில் வீணாக அதை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள் மனைவிகளே உங்கள் புருஷருக்கு அப்படின்னு சொன்னால் போதும். அப்படி தான் கிரேக்க மொழியில் வருது. இங்கே அதுக்கு முந்தின வசனம் அப்படி வரல, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள் வரல. அதனால கீழ்ப்படிந்தீர்கள்ன்ற வார்த்தை வருது. கிரேக்க மொழியிலேயே கீழ்ப்படிந்தீர்கள்ன்ற வார்த்தை வருது. அப்படியே எழுதியிருக்கிறாங்க. சரி, அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு ஏற்கும்படி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. கர்த்தருக்கு ஏற்கும்படினா ஆஸ் இஸ் ஃபிட்டிங் இன் த லார்ட். கர்த்தருக்கு ஏற்கும்படினா ஆஸ் இஸ் ஃபிட்டிங்னா திஸ் இஸ் அப்ரோப்ரியேட், திஸ் இஸ் ப்ராப்பர், திஸ் இஸ் ரைட் பிஃபோர் த லார்ட். இதுதான் கர்த்தருக்கு ஏற்கும்படி இருக்கிறது, ஏற்றதாய் இருக்கிறது, சரியானதாய் இருக்கிறது, நியாயமானதாய் இருக்கிறது அப்படிங்கிற விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு கல்ச்சுரல் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. இது எங்கள் சமுதாயத்தில் எங்கள் பழக்க வழக்கத்தின்படி இது நியாயம் அப்படி கிடையாது. கல்ச்சுரல் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கமாண்ட். பவுல் பிலமோனில் எழுதும்போது 8-9ஆம் வசனத்தில் அந்த ஆளுக்கு எழுதுகிறார். அந்த ஆள் பெரிய ஆளாக இருப்பார் போல இருக்கு. அவர்கிட்ட ஒரு அடிமை ஓடி வந்துட்டான், அவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக எழுதுகிறார். அது சொல்கிறாரு, உனக்கு நான் கட்டளையிடக்கூடியவனாக இருக்கிறேன். உனக்கு கட்டளையிட்டு சொல்ல முடியும், உனக்கு செய் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு அப்போஸ்தலன், என் மூலமாக நீ ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறேன், நான் சொன்னபடி நீ செய்யணுன்ற எதிர்பார்த்து அப்படி சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லலை. உன்னை மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறேன், தயவுசெய்து இவனை ஏற்றுக்க. என்ன நீ எப்படி ஏற்றுக்குவோ அதுபோல் நீ அவனை ஏற்றுக்க. அது சொல்லும்போது சொல்கிறாரு, நீ செய்யத்தக்கதை உனக்கு கட்டளையிட எனக்கு தெரியும், கட்டளையிட முடியும், அதுக்குரிய அதிகாரமும் இருக்குது எனக்கு. செய்யத்தக்கதை அங்கேயும் அந்த ஆஸ் ஃபிட்டிங், வாட் இஸ் ஃபிட்டிங், இதுதான் நியாயம், இதுதான் நியாயம், இதுதான் நல்லது, இதுதான் நேர்மை, அதை நான் கட்டளையிட்டு சொல்லலாம்னு சொல்கிறார். ஆகவே இங்கே என்ன சொல்கிறாங்க? கர்த்தருக்கு ஏற்கும்படி அல்லது 5:22 கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னு வரும்போது அப்படி அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்க? இது கர்த்தருடைய கட்டளையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய கட்டளையாகவே. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கமாண்டாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்.